ஹேர் க்ரோத்தை வந்து இனிஷியேட் பண்ணும். ஒரு காடு போல முடி வளர்றதுக்கு உண்டான விஷயங்கள் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்டன்ட் டை நம்மளுக்கு பண்ணி கொடுக்க போகுது. இந்த ஹேர் டையை எந்த வயசுல இருக்கிறவங்க வேணாலுமே பயன்படுத்திக்கலாங்க. இந்த ஹேர் டையை சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம அப்ளை பண்ணலாங்க. இப்போ 15-20 வயசு குழந்தைங்களுக்கு கூட நரைமுடி வர ஆரம்பிச்சிருது இல்லையா? அவங்களுக்கு கெமிக்கல் ஹேர் டையை அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய நரைமுடி எல்லாமே மறைஞ்சிருங்க. இந்த ஹேர் டையை நம்ம நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம். இந்த ஹேர் டையை நம்ம சட்டுன்னு பயன்படுத்திக்கலாங்க. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த டீத்தூளாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் போட்டுலாம் டீத்தூள் வச்சுருப்பீங்க, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருள் தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை வந்து நம்ம 3 பொருள் மட்டுமே வச்சு செய்ய போகிறோம். இப்போ அந்த 2 பொருட்களில் ஒரு பொருளை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பொருளை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பொருளை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பொருளை சேர்த்துக்கலாம். இது இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகமும் டீத்தூளும் நல்லா வறுபடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கருஞ்சீரகத்துலேருந்து ஒரு விதமான எண்ணெய் பிசுக்கு வரும். அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து கரெக்டாக வெளியில் வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தில் ஹேர் டை வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருக்கு. சிம்மிலேயே வச்சுக்கோங்க, அதை சொல்ல மறந்துட்டேன் நான். சிம்மிலேயே வச்சுக்கிட்டு வறுக்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக ஹேர் டை கிடைக்கும். டக்குன்னு கருகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சாம்பல் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு கருகருன்னு ஹேர் டை கிடைக்காது. ஸோ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சிம்லேயே வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகட்டும். இந்த ஹேர் டையை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாங்க. இந்த ஹேர் டையை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகளை எல்லாத்தையுமே நல்லா வந்து டச்சப் பண்ணிடலாம். இப்போ 15-20 வயசு குழந்தைங்களுக்குலாம் கூட நரைமுடி வந்துட்டுருக்கு இல்லையா? அவங்களுக்கு எடுத்த உடனே நீங்கள் கெமிக்கல் ஹேர் டைலாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நரைமுடி வந்து ஜாஸ்தி ஆகிடும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி வயசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்குலாம் ஹேர் டை, அது நேச்சுரல் ஹேர் டை அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒத்துக்காம போகும். அவங்களுக்கு வந்து நீங்கள் தலையில் வெள்ளை முடி பார்க்கும்போது இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெள்ளை முடி தெரியவே தெரியாதுங்க. அந்தளவுக்கு நரைமுடிக்கு ஒரு சரியான சொல்யூஷன் சொல்லலாம் இந்த ஹேர் டையை. இப்போ பாருங்கள், இப்போ நான் போட்ட உடனே பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு வந்திருக்கு பாருங்கள். கரண்டியில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கரண்டியில் நல்லாவே ஒட்டிகிட்டு இருக்கு கரிஞ்சீரகம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம 1.5 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சூட்லேயே இந்த நெல்லிக்காய் பொடி வந்து நல்லா வந்து கருகிருன்னா கரெக்டான பதத்தில் ஹேர் டை வந்து தயாரிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் ஃபுல்லாகவே வீடியோ பார்க்காம நான் ஃபுல்லாக தான் சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஹேர் டை வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும், இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணால் ஷாம்பு யூஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லிட்டு தான் வீடியோ போடுறேன். பட் எல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால கமெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து வீடியோவை மிஸ் பண்ணாமல், அதாவது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சூட்லேயே இந்த நெல்லிக்காய் பொடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கருகிரும். பாருங்கள், இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்ததில் நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர்னால் உங்களுக்கு வந்து பவுடர் ஃபார்மில் நம்மளுக்கு இது கிடைக்காது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலியாக தான் கிடைக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால இந்த ஹேர் டைக்கு கருஞ்சீரகம் வந்து
100% வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்குங்க. இதில் சேர்த்துருக்கிற டீ தூளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பவுடராக வந்து நம்ம சலிக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். இந்த ஹேர் டையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். இந்த ஹேர் டையை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகளை அப்படியே டச்சப் பண்ணிக்கலாங்க. 70-80 வயசானவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். 15-20 வயசுக்காரங்க நரைமுடி இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 2 விதமாகவே யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆயில் கலந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல், ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் கலந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். 3வது விதமாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு ஒரு வெள்ளை முடி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசு குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு வெள்ளை முடி தான் இருக்கும். அங்கே வந்து அந்த வெள்ளை முடியில் இந்த மாதிரி இப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தலையை வந்து சீப்பு போட்டு சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை முடி கண்ணுக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த ஆயில் வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க, எனக்கு ஆயில் வச்சா ஹேரில் பிடிக்காது, நான் வந்து லூஸ் ஹேராக தான் விட்டுக்கிட்டு இருப்பேன், எனக்கு ஆனால் வந்து நரைமுடி இருக்குது அப்படின்றவங்க இந்த மெத்தடை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து ஆயில் கலந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக நான் வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய ஹேரில் எந்த அளவுக்கு நரைமுடி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறையா இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. பட் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதோட வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதியை வந்து அப்படியே பவுடராக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. இது எந்த வயசுக்காரங்க வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணி நம்மளுடைய நரைமுடிகளை மறைச்சிக்கலாம். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால ஆயிலியாக ஹேர் தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஆயிலியாக தெரியும். பட் ஆயில் பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆயில் வைக்க பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, முன்னாடி சொன்னேன் இல்லையா, பவுடராகவே நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சீப்பு போட்டு சீவிடலாம். இந்த ஆயில் அப்ளை பண்ணியும் நல்லா சீப்பு போட்டு சீவிட்டு நீங்கள் எங்கே வேணாலுமே போயிட்டு வரலாங்க. உங்களுக்கு டை அடித்த மாதிரியே தெரியாது. நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணால் இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக போயிடும். நீங்கள் எப்பெல்லாம் நம்மள வெளியே போகும்போது நரைமுடி தெரியுதோ அப்போல்லாம் இதை நீங்கள் வந்து டச்சப் பண்ணிட்டு போகலாம், அவ்வளவுதான். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி செய்துட்டு இருக்கும்போது இளநரை இருக்கிறவங்களுக்கு இதில் போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் தான் இல்லையா, அது முடியில் படும்போது ஸ்கேல்பில் படும்போதெல்லாம் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃப்யூச்சரில் வந்து நரைமுடி வந்து வளராது, வேர்லேருந்து வளரும் இல்லையா, அந்த நரைமுடி வந்து வளரவே வளராது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். சும்மா ஒரு துளி தான் பாருங்கள், இப்படியே பண்ணாலுமே நல்லா வந்து ஹேரில் அப்ளை ஆகும் பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.